பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 11th சிறப்பு தமிழில் இருக்க முக்கியமான கலைச்சொற்களை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ், காம்பவுண்டு சென்டென்ஸ். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னால் என்ன? கலவை தொடர். காம்பவுண்ட் சென்டென்ஸ் அப்படின்னா கூட்டுத்தொடர். இப்போ காம்ப்ளெக்ஸ் கடை இருக்குது அப்படின்னா ஒரே மாதிரி கடை இருக்காது, நிறையா கடை கலந்து இருக்கும், சரியா? அப்போ கலவை தொடர் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். காம்பவுண்ட் அப்படின்னா ஒரே காம்பவுண்டுக்குள்ளே கூட்டு குடும்பமாக வாழ்வாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ காம்பவுண்டு சென்டென்ஸ் அப்படின்னா கூட்டுத்தொடர். இது ரெண்டு தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், சரியா? அடுத்து பாருங்கள், கன்ஜெக்ஷன் அப்படின்னா இணைப்பு சொற்கள். அடுத்து டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச். டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னா நேர்கூற்று, இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னா அயர்கூற்று. நம்ம பார்ப்போம்ல இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்ன்னு சொல்லிட்டு. அப்போ இடியமேட்டிக் ஃப்ரேசஸ் அப்படின்னா என்னென்னா மரபுத்தொடர் சொற்றொடர்கள், சரியா? அடுத்து பாருங்கள், இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா வினாத்தொடர். அதுக்கடுத்து ஆப்ஜெக்ட் அப்படின்னா செய்யப்படு பொருள். பேசிவ் வாய்ஸ் அப்படின்னா செயற்பாட்டு வினை. ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னா செய்வினை, சரியா? ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னா முன்னொட்டு சொல், முன்னாடி சேர்க்கறது, சரிங்களா? ஒரு எழுத்துக்கு, ஒரு வார்த்தைக்கு முன்னாடி சேர்க்கக்கூடிய எழுத்துக்கள் ப்ரிஃபிக்ஸ்ன்னு சொல்லுவோம், அது முன்னொட்டு சொல். சஃபிக்ஸ் அப்படின்னா ஒரு வார்த்தைக்கு பின்னாடி சேர்க்கக்கூடியது, அப்போ அது பின்னொட்டு சொல், சரியா? லாஸ்ட்டு பாருங்கள், பங்க்சுவேஷன் அப்படின்னா என்னென்னா நிறுத்தற்குறி. இது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நாளைக்கு இருந்து நம்ம இன்பத்தமிழ் அப்படின்னு புதுசாக ஒரு பிளேலிஸ்ட்டில் மொத்தமாக வீடியோஸாக அப்லோட் பண்ண போகிறோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பார்த்து பயன்பெறுங்க. நன்றி.